ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்களோட எஸ்குமார் அண்ணமான் சேனல். நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க லைக் பண்ணிங்க. அப்போ நான் போகிற வீடியோ வரும். நாங்கள் ஃப்ளைட்லேருந்து இறங்கி நேராக கோயம்பேடு வந்தோம். கோயம்பேடுலேருந்து பஸ் ஏறணும். பஸ் ஏறி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பஸ்ஸு ஒரு ஸ்டாப்பில் நிப்பாட்டிட்டு சொன்னார், 15 நிமிஷம் நிற்கும்பா, அவங்க ஏதாவது சாப்பிடுங்க. டக்குன்னு இறங்கி வந்தேன். கீழே பார்த்தா ஒரு ஆள் பாவு பஜ்ஜி போட்டுருந்தாரு. பாவு பஜ்ஜி நாட்டுக்காரன் கிளி வந்தேன்னா சரிப்பா ட்ரை பண்ணி பார்ப்போன்னு பையா பாவு பஜ்ஜி போட்டு பையா டோக்கன் வாங்கி அப்படின்னாரு. சரி சார் தந்தோம் கொடுத்தோம். பாவு பஜ்ஜி ரெடி பண்ணி கொடுத்தாரு. அவங்க ரெண்டை மட்டும் அந்த பல்லில் வந்து பட்டரில் போட்டு அப்படின்னா அந்த மசாலா எதுவும் தண்ணி வச்சு நல்லா கட்டி கொடுத்தாரு. ஆனால் நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக தெரியல. அதனால் ஓகே இல்லையா பசி இருந்துச்சு, அதனால் தெரிஞ்சிச்சு. நம்ம தோசை இட்லி சாப்பிட்றாங்க. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன் பாவு பஜ்ஜி. நமக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு, ஆனால் அவ்வளோ எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இல்லை. ஆனால் ஓகே ஒரு நாங்கள் தண்ணி வச்சு சுற்றி சூப்பராக பண்ணிவிட்டு பிளேட்டில் வச்சு கொடுத்தாரு. அதோட வெங்காயம் பீஸ் வச்சு வாங்குவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களோட எஸ்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.